வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் கிரேவி செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடேறட்டும். காளான் 2 பாக்கெட் வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பேன் சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வணக்கிறதுக்கு உப்பு போடுறோம். அதோட கிரேவிக்கு சேர்ந்த உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வணங்கினது மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் 4 வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மசாலா பச்சை வாசம் போக நல்லா வணக்கிட்டு மசாலா பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். வணங்கட்டும். மசாலா நல்லா வணங்கட்டுன்னு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற காளானை அதுக்குள்ளே போட்டுக்கணும். காளான் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எப்படி விடுன்னு பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, மூடி போட்டு வச்சோன்னு வேறு அதே எப்படி கிரேவியாட்டம் வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா வெந்து நல்லா கிரேவி கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பு நிறுத்திக்கலாம். வேகட்டும். கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு. சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் சப்பாத்திக்காக செஞ்சோம். சூப்பராக செஞ்சுருக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.